ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏகே நியூஸோட ரங்கேஷன் பேசுகிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னையிலேருந்து ஐசிசி T20 வேர்ல்டு கப் பற்றின அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐசிசி வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது என்னுடைய ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொழும்பு ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இலங்கையில் கூடிய கொழும்பு ஸ்டேடியமில் வந்து பாகிஸ்தான் நெதர்லாண்ட்ஸ் வந்து மோதிக்கிட்டாங்க. இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இதன் காரணம் நாங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம நெதர்லாண்ட்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா 147 ரன்னுக்கு வந்து 19.5 ஓவர்லேயே வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச ரன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கேப்டன் ஜாக் எவர்ட்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா 37 ரன் அடித்தார். அதுபோக பார்த்திங்கன்னா பாஸ்டி லீட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் 30 ரன் அடித்தார். ஸோ இவங்களோட வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோர்ஸாக வந்து இருந்தாங்க நெதர்லாண்ட்ஸ் டீமுக்கு. நம்ம பாகிஸ்தான் டீம் வந்து பார்த்திங்கன்னா சல்மான் மிஸ்ரா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலர், அவர் வந்து பங்குக்கு 3 விக்கெட் எடுத்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்பர் அகமது வந்து அவர் வந்து 2 விக்கெட்டு. அதே போல் முகமது நவாஸ் அவர் வந்து 2 விக்கெட் எடுத்தார். அதே போல் சையம் ஆயூப் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்குக்கு வந்து ஒரே ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அவர் தான் வந்து இந்த மேட்ச் டேர்னிங் பாயிண்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு 170 to 180 போகக்கூடிய ஸ்கோரை வந்து அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணார். ஸோ அவர் வந்து 18வது ஓவர் போட்டார்னு நினைக்கிறேன். அந்த அவர் வந்து ஜஸ்ட் ஒரு 7 ரன் கொடுத்து ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ அதுதான் வந்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு பிறகு நம்ம பேட்டிங் பண்ண வந்த 147 ரன்னுக்கு இது நம்ம நெதர்லாண்ட்ஸ் டீம் வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதன் காரணமாக 148 ரன்களை டார்கெட்டாக கொண்ட பாகிஸ்தானி வந்து பேட்டிங் பண்ண வந்தாங்க. ஆரம்பத்தில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபர்கான் வந்து நல்ல சிறப்பான முறையில் ஆட்டமானார். பட் அவரால் 47 ரன்னுக்கு அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் மடமடவனு விக்கெட் போய் கொஞ்சம் ப்ரெஷர் ஆச்சு. கடைசி 2 ஓவர் வந்து ஃபர்கான் அப்படிங்கிற பேட்டிங் ஆல்ரவுண்டர் வந்து 29 ரன், அதாவது 2 ஓவரில் 29 ரன் அடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த 19வது ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா 24 ரன் அடித்து ஒரு ஈஸியான ஒரு வெற்றி வந்து அவர் பெற்றுக் கொடுத்துட்டாரு. கடைசி ஓவரில் 5 ரன்னு தான் வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. 3 பந்துகளை மிச்சம் வச்சு நம்ம பாகிஸ்தான் டீம் வந்து முதல் வெற்றி வந்து இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் வந்து பதிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் மேட்சோட அப்டேட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.